குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் அதிகாரி ஒருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சுமார் 270 கேமராக்கள் பொருத்தம். அடுத்து குவைத் சட்டத்தை மீறிய வீட்டு பணியாளர் ஆள் சேர்ப்பு அலுவலகங்களுக்கு சீல். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்கவும் விபத்து அல்லது வாகனங்கள் பழுதடைவதை கட்டுப்படுத்தவும் சுமார் 270 கண்காணிப்பு கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உரிமையாளரின் அனுமதியின்றி வாகன மோசடி செய்தமை மற்றும் சட்டவிரோதமாக மாற்றுதல் ஆகிய குற்றங்களுக்காக உள்நாட்டில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவருக்கு சுமார் 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த செய்தி, விலை நிர்ணய விதிகளுக்கு இணங்க தவறியதற்காக குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சமீபத்தில் பல வீட்டு பணியாளர் ஆள் சேர்ப்பு அலுவலர்களுக்கு சீல் வைத்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத் சுகாதார அமைச்சகம் நோய்வாய்ப்பட்ட விடுப்புகளை அதாவது சிக் லீவை இப்போது டிஜிட்டல் முறையில் சஹேல் அப்ளிகேஷன் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் என குவைத் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.